ஹை ஃப்ரெண்ட்ஸ், கூலி படத்துல சிவகார்த்திகேயன் இருக்கிறதா ஒரு ரூமர் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரூமர் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா, கூலி படத்தோட ஹிந்தி தியேட்ரிக்கல் ட்ரெய்லர்ல தமிழ் கூலி ட்ரெய்லர்ல இல்லாத எக்ஸ்ட்ரா சில ஃபுட்டேஜஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல பிளாஷ்பேக் போர்ஷன்ல திரும்பி நிக்கிற மாதிரி ஒரு போஸ் இருக்கு. ஆனா நிஜமாவே பேக்ரவுண்ட்ல இருந்து அந்த போஸை பார்த்தா சிவகார்த்திகேயன் மாதிரி தான் தெரியுது. ஸோ கூலி படத்தோட பிளாஷ்பேக் போர்ஷன்ல யங் ரஜினியா நடிச்சிருக்கிறது சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ரூமர் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதோட சேர்த்து லோகேஷ் அவர்களோட டைரக்ஷன் டீமோட சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ முன்னாடியே வந்திருக்கு. அதாவது கூலி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு போட்டோ வந்துச்சு. ஸோ அந்த ஒரு போட்டோ அண்ட் இந்த ட்ரெய்லர் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எஸ்கே இருக்கிற மாதிரியே நியூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் கூலி ஷூட்டிங் பாதி நடந்தப்ப எஸ்கே அவர்களும் ஒரு இடத்துல கிளாரிஃபை பண்ணியிருக்காரு இதை. அதாவது லோகேஷ் மாவீரன் டைரக்டர்னு எல்லாமே க்ளோஸ், நாங்க எல்லாம் அப்பப்போ கிரிக்கெட் விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரி மீட் பண்ணும்போது எடுத்த ஒரு போட்டோ தான் இது. மற்றபடி கூலி ஷூட்டிங்க்குலாம் நான் இது வரைக்கும் போகல. அதுவும் ஷூட்டிங்கே எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் நடந்துட்டு இருக்கு. பட் நான் வெளியில ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதால என்னால போக முடியல. ஸோ வீட்டுக்கு போறப்போ கண்டிப்பா கூலி ஷூட்டிங்க்கு போவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் போனாரா நடிச்சாரா அப்படின்றதெல்லாம் தெரியல. அண்ட் ஆல்சோ இன்னொரு ரூமர், லோகேஷ் அவர்கள் ஃபர்ஸ்ட் ரஜினி அவர்களை வச்சு பண்ண இருந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி படம். இது அவரே வந்து ரீசன்ட் இன்டர்வியூலாம் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது ரஜினி அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் வேற ஒரு கதை சொல்லி ஓகே வாங்கி அதை தான் பண்றதா இருந்தேன். பட் அந்த படத்துக்கான கால அளவு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுன்றதால ரஜினி அவர்களோட பிரைம் டைம் இந்த மாதிரி 2 வருஷம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கதையை மாத்திட்டன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஃபேண்டசி கதையில தான் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு ரோல் இருந்ததா சொல்றாங்க. மற்றபடி கூலி படத்துலலாம் எஸ்கே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இன்னொரு பக்கம் நியூஸ் வருது. அண்ட் கூலி தமிழ் ட்ரெய்லர்ல எண்ட்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவா ரஜினி அவர்களோட பிளாஷ்பேக் போர்ஷனை காமிச்ச போது அதை கலர் கிரேடிங்லாம் பண்ணி பார்க்கும்போது ரஜினி அவர்களோட ஏஐ ஃபேஸ் தான் இருந்துச்சு. ஸோ சின்ன வயசு ரஜினியா ஏஐ டெக்னாலஜில ரஜினி அவர்களை தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அதுல இருந்து தெரியுது. பட் ஸ்டில் படத்துல ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கான்னு பார்க்கலாம். எஸ்கே இருந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி கோட் படத்துல எஸ்கே கேமியோ பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் அதான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ரஜினி அவர்களோட படத்துலையும் கேமியோ ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரோட மைலேஜ் எங்கேயோ போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 14 படம் பார்த்தா தான் என்னன்றது கன்ஃபார்மா தெரியும். அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ்கேவோட கேமியோ இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ்ஸிங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.